ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்வதை நிராகரிக்காமல் சட்டென கேள் என் செல்லமே. ஏனென்றால் என் செல்ல குழந்தைக்கு உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன். என்னை அழைத்து நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே. நீ இப்பொழுது சாதிக்கப் போகிறாய் என் செல்லமே. அதை நீ முதலில் உணர்ந்து கொள். அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. எப்படி என்று கேட்கிறாயா? இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்த நான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்ட லட்சுமியை உன் வீட்டிற்கு நான் அனுப்பியுள்ளேன். உன்னை தேடி வந்த அந்த லட்சுமியை தவறவிடாதே. என்னை நம்பி உள்ள என் செல்ல பிள்ளைக்கு நான் என்ன கேட்டாலும் தருவேன் அல்லவா? இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு என் செல்லவே. நிச்சயமாக இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும். நிச்சயமாக நீ வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இனி நல்ல முடிவாகத்தான் இருக்கும். எந்த செயலுமே உனக்கு உதவிகள் செய்திடவே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வந்து அருள் பாலிப்பேன். நிச்சயமாக அந்த உதவியை செய்ய உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது. திடீர் திருப்பங்கள் ஏற்படும். மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை நான் செதுக்கி உன்னை உயர்வடையச் செய்வேன். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை நான் செதுக்கி உன்னை உயர்வடையச் செய்வேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை பிறகு மங்களகரமாக அமையும். நான் சொல்படி கேட்டால், நிராகரிக்காமல் கேட்டதால் வெற்றிகள் உன்னை வந்தடையும் என் செல்லமே. உன் கவலைகளுக்கு மருந்தாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்புகிறாய்? காரணமில்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வை. உன்னை கலங்க வைப்பது என் நோக்கமல்ல. உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். கலங்காதே. உனக்கு வேண்டியதை நீ கேட்டுவிட்டாய். அதை நான் தருவேனா மாட்டேனா என உன் மனம் கேட்கிறது. உனக்கு வேண்டியது உரிய சமயத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதற்குள் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்து விடுபட வைக்கப் போகிறேன். நீ தினமும் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நினைத்து நீ பதற்றப்படாதே. நான் பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் என் நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. முருகா முருகா, ஓ முருகனுக்கு அரோகரா, கந்தா, கடம்பா, கதிர்வேளா என்று என்னை மனமுருக என்னை அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னை நான் பாதுகாத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் என் செல்லமே. நீ என்னை மனதார நினைத்தால் ஓடோடி வரும் ஒரே ஆள் நான் தானே. கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி வைப்பதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே. நிச்சயமாக நீ நினைக்கும் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றுவேன். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நல்லதொரு செய்தி நிச்சயமாக உன் வாயிற் கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு ஆபத்துக்களை உண்டாக்கவும் நினைத்தார்கள், அதுவும் முடியவில்லை. ஏன் தெரியுமா? உன்னோடு இந்த முருகப்பெருமான் நான் இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். என்னுடைய அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா? இதை யார்தான் செய்வது? ஏன், என்ன காரணம்? வேறு யாருமே இல்லை. உன்னை நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய். இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே. முதலில் உன்னை மாற்றி பழகிக்கொள் என் செல்லமே. பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். நீ நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. சந்தோஷமான புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே. உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது. அந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள். உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள்.
ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று. யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை. நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம். உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தானே, பாசத்தை காட்டுவதும் வீண்தானே. உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன் குறைகளை என்னிடம் மட்டும் கூறு, நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் பொய்களை வேகமாக நம்பும். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை என் செல்லமே, வாழும் விதத்தில்தான் அமைந்திருக்கிறது. ஆகவே எதிலுமே அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையும் இல்லை, அவமானப்படவும் தேவையே இல்லை. உன் மனதில் உள்ள குமுறல்களை நான் அறிவேன். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு, அது உன் வீரம். ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்பொழுது அடக்கமாக இருந்துவிடு, அது உன் வீரம். ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அது உன் விவேகம். ஆம் செல்லமே, ஆனால் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை, ஊமையாக இருந்தாலே போதுமானது. சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே மௌனம் சிறந்ததாகத்தான் தெரிகிறது. ஆகவே யோசிக்க முடியாத, ஏன் சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன். நான் காட்டும் வழியில் நீ பயணித்துச் செல், நிச்சயம் உயர்வாய். ஆம் செல்லமே, ஆகவே நீ இப்பொழுது எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். புரிகிறதா? அதுதான் முக்கியம் என் செல்லமே. தினமும் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் எப்போதும் தேவைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ. அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களை, தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான். இதை தீர்க்கமாக நம்பு, அதுவே வாழ்க்கையாக மாறிவிடாது என் செல்லமே. நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். ஆம் செல்லமே, இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்பு, நிச்சயம் உன் வீட்டில் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே. உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.